ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா vCenter பத்தி ஒரு டாபிக். vCenter வந்து டவுன் ஆச்சுன்னா என்னெல்லாம் ஒர்க் ஆகும், என்னெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ESX எல்லாமே vCenter மூலமா தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லா ESX VMs எல்லாத்தையும் vCenter மூலமா தான் மேனேஜ் பண்றோம். அப்படி மேனேஜ் பண்றப்ப vCenter டவுனு, vCenter ஆக்சஸ் பண்ண முடியல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? திஸ் vCenter IP. vCenter வந்து எனக்கு ஒர்க் ஆகல, டவுன்ல இருக்குது. அப்ப ஒரு vCenter ஒர்க் ஆகாத போது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் ஆகும், என்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு vCenter டவுன் ஆச்சு அப்படின்னாலே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னா, அந்த vCenter எந்த ESXi இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த ESXi லாகின் பண்ணணும், ஹோஸ்ட் UI லாகின் பண்ணணும். திஸ் இஸ் கால்ட் ஹோஸ்ட் UI. ப்ரௌசர்ல போயிட்டு https:// அந்த ESXi IP அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணா இந்த மாதிரி ஓபன் ஆகும். ரூட் பாஸ்வேர்டு கொடுக்கணும், சரியா? அதில் ரூட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ESXi ஹோஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு பேர் ஹோஸ்ட் UI. இந்த ஹோஸ்ட் UIல போயிட்டு விர்ச்சுவல் மிஷின் போங்க. எதெல்லாம் பவர் ஆன்ல இருக்குது, எதெல்லாம் பவர் ஆன்ல இல்லைன்னு சொல்லி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா vCenter டவுன்ல இருக்குது. இந்த vCenter பாருங்க டவுன்ல இருக்குது. அதனால என்னால vCenter ஆக்சஸ் பண்ண முடியல. அப்ப இந்த vCenter ஒர்க் ஆகாதப்ப நம்ம இந்த VMs ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ESXல லாகின் பண்ணி தான் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 100 ESX ரன் ஆகுது அப்படின்னா, சரி, இப்போ என்கிட்ட ஒரு 100 VMs ரன் ஆகுது. அதில் ஒன் ஆஃப் த VMோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் ESX ஹோஸ்ட் வெப் கிளைண்ட்ல லாகின் பண்ணிட்டு தென் அந்த VMோட ஸ்டேட்டஸ் நான் வந்து பார்ப்பேன். இந்த இடத்துல பார்ப்பேன். இதை பவர் ஆன் பண்ணிட்டோ அல்லது இதுல ரிமோட் கன்சோல் எடுத்து நம்ம பார்க்கலாம். இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ஆப்ஷன். இது எல்லா சொல்யூஷனும் இன்வாலிடேட் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் vCenter ஒர்க் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் அந்த ESXi லாகின் பண்ணி அந்த vCenter சர்வர் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பாருங்க. அந்த vCenter சர்வர் பவர் ஆன்ல இருக்கா, அல்லது பவர் ஆஃப்ல இருக்கா, அல்லது ஹங் ஸ்டேட்ல இருக்கா, அல்லது சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தென் இப்போ இந்த சினாரியோல எதெல்லாம் ஒர்க் ஆகும், எதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ vCenterல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? HA, DRS, vMotion, SVMotion, ஸ்னாப்ஷாட், க்ளோன், டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்விட்ச், ஸ்டாண்டர்ட் ஸ்விட்ச், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து vCenterல இருக்குது. இதுல சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகும், சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அது எந்தெந்த ஃபீச்சர்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். எந்தெந்த ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ vCenter டவுன் ஆச்சுன்னா எல்லா VMஸும் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். விச் மீன்ஸ் there is no impact on VMs. விர்ச்சுவல் மிஷின்ல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, அண்ட் ESXi ஹோஸ்ட்ல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. என்ன நீங்க vCenter ஆக்சஸ் பண்ணி அதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களால பார்க்க முடியாது தவிர there is no impact. ஓகே. அப்புறம் vMotion ஒர்க் ஆகாது. which means VM migration.
ஒரு ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ஹோஸ்டுக்கு நம்மளால விஎம் மைக்ரேட் பண்ண முடியாது, ரீசெண்ட் ஒர்க் ஆகல அப்படின்னா. அப்ப விமோஷன் ஒர்க் ஆகலாட்டி ஆப்வியஸா டிஆர்எஸ் ஒர்க் ஆகாது. ஸோ டிஆர்எஸ் இஸ் நத்திங் பட் ஆட்டோமேட்டிக் விமோஷன். ஒரு விமோஷன் நடக்கணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா டிஆர்எஸ் மூலமா நடக்கும். ஓகே, ஸோ டிஆர்எஸ் ஆட்டோ விமோஷன். அப்ப அந்த ஆட்டோ விமோஷன் நடக்காது. இப்போ விமோஷன் ஒர்க் ஆகாது, டிஆர்எஸ் ஒர்க் ஆகாது, க்ளோன் எடுக்க முடியாது. உங்களால அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்ல இருந்து க்ளோனுக்கான ஆப்ஷன் இருக்காது. இப்போ நீங்க வந்து ஹோஸ்ட் யூஏல லாகின் பண்ணீங்கன்னா இதுல க்ளோனுக்கான ஆப்ஷனே கிடையாது. பட் ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம். விசென்ட் ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க அந்த இஎஸ்எக்ஸ்எல் லாகின் பண்ணி விஎம் ரைட் கிளிக் பண்ணி ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம். விசென்ட்ல இருந்து ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியாது, இஎஸ்எக்ஸ்எல் இருந்து ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம், பட் க்ளோன் எடுக்க முடியாது. அப்புறம் டெம்ப்ளேட்ல இருந்து விஎம் வந்து டெப்ளாய் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா விஎம் வந்து டெப்ளாய் பண்ண முடியாது, டெம்ப்ளேட்ல இருந்து டெப்ளாய் பண்ண முடியாது. முக்கியமான பாயிண்ட் ஹெச்ஏ ஒர்க் ஆகும். ஸோ வாட் இஸ் ஹெச்ஏ? ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆச்சு அப்படின்னா the HA will restart the VM to another host. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். டிஆர்எஸ் ஒர்க் ஆகாது, ஆனால் ஹெச்ஏ ஒர்க் ஆகும். HA will continue work. HA ஒர்க் ஆகும், டிவி சுவிட்ச் ஒர்க் ஆகும், வி சுவிட்ச் ஒர்க் ஆகும். பட் அந்த சுவிட்சஸ்ல வந்துட்டு சேஞ்சஸ் பண்ண முடியாது. அந்த டிவி சுவிட்ச்ல வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. அப்புறம் எஃப்டி ஒர்க் ஆகும். எஃப்டி என்ன? ஃபால்ட் டாலரன்ஸ். ஒரு விஎம் வந்து எஃப்டி எனேபிள் பண்ணோம்னா ரெண்டு விஎம், ஒரு விஎம் பிரைமரி விஎம் கிரியேட் ஆகும், அது ஷேடோ காப்பி விஎம் இன்னொரு இஎஸ்எக்ஸ்ல கிரியேட் ஆகும். ரெண்டுக்குமே கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பிரைமரி விஎம் டவுன் அப்படின்னா செகண்டரி விஎம் வில் ஆக்ட் எஸ் ஏ பிரைமரி. அப்போ ப்ரொடக்ஷன் எந்த இம்பாக்ட் இருக்காது. ஆனால் எஃப்டியில் என்ன பிரச்சனைனா அந்த பிரைமரி விஎம் ஒரு செகண்டரி விஎம் கிரியேட் பண்ணும் இல்லையா, அது கிரியேட் ஆகாது. எஃப்டி ஒர்க் ஆகும், பட் சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு விஎம் டவுன் ஆகுது, அப்போ பிரைமரி விஎம் டவுன் ஆகிறப்ப செகண்டரி விஎம் வில் ஆக்ட் எஸ் ஏ பிரைமரி விஎம். பட் இந்த செகண்டரி விஎம் டவுன் ஆகுது அப்படின்னா அது இன்னொரு பிரைமரி, அந்த பிரைமரி விஎம் கிரியேட் ஆகாது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த இஎஸ்எக்ஸ் இருக்குது, இதுல இப்ப இது வந்து எஃப்டி எனேபிள் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இது வந்து இன்னொரு காப்பி வந்து எங்க கிரியேட் ஆகும்? இன்னொரு விஎம்ல கிரியேட் பண்ணும், சேம் காப்பி. என்னன்னா இது டவுன் ஆச்சு அப்படின்னா இது வந்து பிரைமரி விஎம், இது செகண்டரி விஎம். இப்போ இது டவுன் ஆச்சு அப்படின்னா தென் the secondary VM will act as a primary. Then this VM will create another copy in another ESXi. ஒரு செகண்டரி VM இது கிரியேட் பண்ணும், இது எஃப்டி. பட் ரீசெண்ட் ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த ஃபெயிலோவர் நடக்கும். பிரைமரி விஎம் டவுன்னா செகண்டரி விஎம் வந்து ஒர்க் ஆகும், பட் இங்க இருந்து அனதர் செகண்டரி விஎம் வந்து கிரியேட் ஆகாது. இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ரீசெண்ட் டவுன் ஆச்சு அப்படின்னா இஎஸ்எக்ஸ் ஒர்க் ஆகும், விஎம் ஒர்க் ஆகும், எல்லா ப்ராப்பரும் ஒர்க் ஆகும். விமோஷன் ஒர்க் ஆகாது, டிஆர்எஸ் ஒர்க் ஆகாது, ஹெச்ஏ ஒர்க் ஆகும். ஸோ ஹெச்ஏ ஃபெயிலோவர் நடக்கும். ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த அந்த ஹெச்ஏ வந்து அந்த விஎம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஹெச்ஏ ஃபெயிலோவர் நடக்கும். எஃப்டி ஒர்க் ஆகும், பட் எஃப்டி வந்து அனதர் விஎம் கிரியேட் பண்ணிக்கிறாது.
மற்றபடி எல்லாமே ஒர்க் ஆகும். மற்ற எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது. உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கணும்னா போஸ்ட் யூஐல லாகின் பண்ணி ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம். விசென்டர்ல இருந்து ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியாது. அப்புறம் விசென்டர்ல இருந்து க்ளோன் எடுக்க முடியாது. இதுதான் பெரிய இம்பாக்ட் இருக்காது. பட் என்ன பிரச்சனைனா விமோஷன் ஒர்க் ஆகாது. அது ஒரு பிரச்சனையா வந்து நிற்கும் அந்த டைம்ல. அதனால முடிஞ்ச அளவு ஒரு விசென்ட் டவுன் ஆச்சுன்னா உடனே பார்க்கறது நல்லது. ஏன்னா நிறைய விசென்ட் ஃபீச்சர் ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின். இது நாட் ஒன்லி ஃபார் இன்டர்வியூ கொஸ்டின். ஒன் ஆஃப் த என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு விசென்ட் டவுன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் என்ன ஒர்க் ஆகும் என்ன ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால் அதை ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். ஸோ அப்போ கண்டிப்பாக நீ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இது என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, எனி டவுட்ஸ் இதில்? டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அது கீழே வர்ச்சுவல் ஸ்விட்ச் கான்ஃபிகர் பண்ணலாம்னு போடுங்க. வர்ச்சுவல் ஸ்விட்ச் கான்ஃபிகர் பண்ண முடியாது. டிவி ஸ்விட்ச் கான்ஃபிகர் பண்ண முடியாது. பட் டிவி ஸ்விட்ச் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். எல்லா ஸ்விட்சும் ரன் ஆகிட்டு இருக்கும். எக்ஸிஸ்டிங் ஸ்விட்ச் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். பட் நம்மளால கான்ஃபிகரேஷன் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. வி ஸ்விட்ச் பண்ணலாம். பட் வி ஸ்விட்ச் என்ன இஎஸ்எஸ் ஹோஸ்ட்ல லாகின் பண்ணி பண்ணணும். இந்த இருக்கு இல்லையா, இந்த சுவிட்ச் வி சுவிட்ச் இருக்கு இல்லையா, இதை நீங்க இதோட கான்ஃபிகரேஷன் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். பட் டிவி சுவிட்ச் டிஸ்ட்ரிபியூட்டர் சுவிட்ச் இருக்கும், அதோட கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் எக்ஸிஸ்டிங் என்ன இருக்கோ அது ஒர்க் ஆகும். அதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இங்க எங்க சார் ஸ்னாப்ஷாட் எடுப்போம், எப்படி எடுப்பாங்க? ஓகே, எனி அதர் டவுட் சார்? இங்க எங்க ஸ்னாப்ஷாட் எடுப்போம் சார் நம்ம இந்த ESXi யூஸ்ல? புரியல. ஸ்னாப்ஷாட் எங்க இருந்து எடுப்போம் நம்ம? ஓகே, ஸ்னாப்ஷாட் வந்து இங்க விசன் ESXi லாகின் பண்றீங்க இல்லையா, போஸ்ட் யூஏல லாகின் பண்ணிட்டு விர்ச்சுவல் மிஷின் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதை ரைட் கிளிக் பண்ணுங்க. விர்ச்சுவல் மிஷின் ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸ்னாப்ஷாட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது இப்போ விஎம் டவுன்ல இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து அது எனேபிளா இல்ல. இதா இருக்கா? இப்போ விசென்டர் டவுன் போது விஎம் டவுன் ஆயிடும் இல்லைங்களா? இல்ல விஎம் டவுன் இல்ல, விசென்டர் ஒரு விஎம் தானுங்களா? இப்போ டவுன்னா அது எடுக்க முடியாதுங்களா? ஆமா ஆமா, விசென்டர் விஎம் விஎம் தான். டவுன் ஸ்னாப்ஷாட்ல எடுக்க முடியாது. ஸ்னாப்ஷாட் எப்போ எடுப்பீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கும் போது எடுப்பீங்க. இல்ல இப்போ டவுன் இல்ல, இப்போ விசென்டர் டவுன் சொன்னீங்க, ஸ்னாப்ஷாட் அப்போ எடுக்க முடியாது இல்லைங்களா? அது சொல்றேன். இல்ல எடுக்க ஸ்னாப்ஷாட் விசென்டர்ல இருந்து எடுக்க முடியாது, ESXi ல இருந்து எடுத்துக்கலாம். விஎம்க்கு எடுக்கலாம் இல்லைங்களா? அந்த இந்த விஎம்ல வேற விஎம் வேற எந்த விஎம்னா எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. நாட் only this VM, அதர் விஎம்ஸ் சொல்றீங்க. அதர் விஎம்ஸ்க்கு எடுத்துக்கலாம்ன்ற. ஓகே ஓகே. ஓகேங்களா? ஸோ இது இன்னொரு விஎம் தான். இதை பாருங்க, ரைட் கிளிக் பண்றேன், என்னால் எடுக்க முடியுதா? எடுத்துக்கலாம். அதர் விஎம்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே.